தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகள் திராவிட தலைவர் குண்டிக்கு பின்னால் அடக்கமாகிவிட்டது. வணக்கம் என் இனிய தமிழர்குடி உறவுகள். சமீபத்தில் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமாரை கொலை செய்தது தொடர்பாக எல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தும் பெண்கள் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. இது எப்படி வந்தது, ஏன் வந்தது, எங்கிருந்து வந்தது? பெண்களுக்கு மகளிர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம், மாதர் சங்கம், இன்னும் பல சட்டங்கள் உள்ளது. அவர்கள் இதை வியாபாரமாக்கி வருகிறார்கள். ஆண்களுக்கு என்ன உள்ளது? கோமணம் கூட கிடையாதியா? இதை ஏன் சிந்திக்கவில்லை இந்த திராவிட வந்தேரி தலைவர்கள்? இவர்கள் எல்லாம் ஒன்றே ஒன்று, பெண்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துவிட்டு ஆண்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள். எங்கே அடிமைப்படுத்தினார்கள்? இங்கே அடிமைப்படுத்தினார்கள். நாம் அதை எடுக்கவில்லை. இதன் விளைவுதான் அஜித்குமார் மரணம். இன்று ஆண்களுக்கு ஒரு அமைப்பு இருந்திருந்தால் களத்தில் இறங்கி இருக்கலாம். இது மாதிரி இன்னும் எத்தனை பெண்கள்? ஏன் இந்த நிலை? இது ஒரு பக்கம். அடுத்தது, அவினாசியில அந்த பொண்ணு இறந்து போனாங்க. இது வரைக்கும் இந்த பெண்கள் அமைப்பு என்ன மயில புடிங்கிட்டு இருந்தது? இது வரைக்கும் களத்துக்கு வரல. அந்த பெண்ணை பெற்ற விவேதா தந்தையார் ஒரு மனு கொடுக்கிறார். என்ன மனு கொடுக்கிறார்? தமிழக காவல்துறை செயலிழந்து விட்டது, விசாரணையில் கேள்வி ஏற்பட்டு விட்டது, எங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லை, அதனால் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு மனு கொடுக்கிறார். இப்ப எங்க இருக்கு காவல்துறை? கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி வழக்கு எப்படி போனதோ அதே போலதான் அவினாசி பெண்ணும் கொலை வழக்கும் போகிறது. இந்த மகளிர் ஆணையம், மசிர் ஆணையம், மாதர் சங்கம், அவங்க அம்மா சங்கம், இதெல்லாம் இவங்களுக்கு இறங்கல. திரிசாவுக்கு ஓடி வந்தாங்க. திரிசாவுக்கு மன்சூர் அலிகான் ஏதோ சொல்லிட்டாரு ஒரு விழாவில். அதற்கு மகளிர் ஆணைய தலைவி குஷ்பு என்ன ஆட்டம் போட்டாங்க. எங்க போன இன்னைக்கு? இனிமேல் நீங்க எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்க, நேர்மையா நடங்க. வேணாங்க, உங்க உண்மையை கேளுங்க, வேணாங்க. ஆனா ஒன்னொன்னுக்கு நீங்க பார்த்து பார்த்து அரசியல் பண்ணாதீங்க. அதைத்தான் சொல்றோம். இப்படி போகிறது. சரி, இந்த நிகிதா வழக்கில் 5 காவலர்கள் பாவம், அப்பாவிகள். அவர்கள் என்ன செய்ய முடியும்? உயர் அதிகாரிகள் உத்தரவுக்கு இணங்க அவர்களால் வேற எதுவும் செய்ய முடியாது. செய்யாம டிபார்ட்மெண்ட்ல இருக்க முடியாது. அவர் மீது எஃப்ஐஆர் போட்டு கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளது. யாரால் வந்தது? இதுக்குதான் ஆண்களுக்கான ஒரு அமைப்பு தேவை என்று கோருகிறோம். காவல்துறையில் உயர் அதிகாரிகள் முழுவதும் அவங்க செய்யற தப்புக்கு அளவே இல்லை. ஆனா இவர்கள் எல்லாம் திராவிட தலைவர்கள் குண்டிக்கு பின்னால் ஐக்கியமாகி விடுகிறார்கள். அந்த திராவிட தலைவர் செய்யாத அட்டுழியமே இல்லை. இவர்கள் இருவரும் இணைந்து செய்கிறார்கள் மிகப்பெரிய தவறுகளை. பாவம் அந்த கடகோடி காவலர்கள் நிலை என்ன? ஏன் இப்படி வந்தது? இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியின் கொள்கை. மாற்றுவோம், மாறுவோம். நன்றி.